நீங்க சொல்லுங்க நக்குல், உங்ககிட்ட நான் டைரக்டாவே கேட்கறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற கல்யாணங்கள்லாம் வந்துட்டு ஒரு விருப்பத்தோட தான் நடக்குதா? நீங்க சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல. அது தெரியாது, நான் விருப்பத்தோட தான் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்களுக்காக பேச முடியாது. பட் நான் என்ன சொல்வேன், கல்யாணம் பண்ண போறீங்கன்னா விருப்பத்தோட, உங்க சொந்த ஒரு விருப்பத்தோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைஃப் லாங் டிராவல் பண்ண போறீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஃபியூச்சர்ல. ஸோ நீங்க எடுக்க போற டிசிஷன் உங்க டிசிஷன் மட்டும் இல்லை, உங்க ப்ரீவியஸ் ஃபேமிலியோட டிசிஷன் மட்டும் இல்லை, அடுத்த வர ஃபேமிலி, அடுத்த ஜெனரேஷனோட டிசிஷன் அது. நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இல்ல, அதான் நீங்க சொல்லும் போதே தெரியுது. இப்ப விருப்பத்தோட பண்றோமா விருப்பம் இல்லாம பண்றோமான்னு முக்கியம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்போ விரும்பணும், அந்த விருப்பம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுதான். நம்ம இண்டிவிஜுவல் நம்மளை தான் வந்துட்டு கேட்டுக்கணும். நம்ம வந்துட்டு யாரை பிடிக்குதோ அந்த சோல் கூட தான் நம்ம வந்துட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்றதும் நீங்க வந்துட்டு அவ்வளோ அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, தட் யூ கைஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசுறீங்க. யூஸ்வலாக எல்லாமே டேபுவா இருக்கும், அதை பேசக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. நீங்க பேசுறீங்க, அந்த தைரியத்தோட பேசுறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா அனுபவம் பிரதர், நான்லாம் பேசுறேன்னா எப்பதான்டா பேசுறது, வீட்லயும் பேச விட மாட்டீங்கன்னு. அண்ட் கமிங் பேக் டு வாஸ்கோ ட காமா, அதாவது இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக படம் பார்க்க வரணும் கண்டிப்பா அப்படின்னா, வாஸ்கோ ட காமா பார்த்துட்டு போறவங்க என்ன எடுத்துக்குவாங்க? அதுல இருந்து என்ன விஷயம் இருக்கு வாஸ்கோ ட காமால? எல்லாருக்கும் ஒன்று இருக்கும்ல, என்னடா சொசைட்டியில் எப்படி நடக்குது சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அப்படியே விட்டுருவாங்கல்ல. இந்த படத்தில் சில விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். ஒரு செட்டையர் காமெடி அது. ஸோ இது ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். சிரிச்சுட்டு போவீங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே 2 hours எனக்கு சிரிச்சு அப்படியே ஒரு வயிற்று வலியோட திருப்பி உட்கார்ந்தேன் நான். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் நிறைய இன்டென்ஸ் மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு, நல்ல படங்கள் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக இருக்கும்னு நான் சொல்றேன். அண்ட் நக்குலுக்கு எங்க சங்கம் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வாஸ்கோ ட காமா வந்துருச்சு, இதுக்கப்புறமா பிரேக்லாம் எடுக்காதீங்க, தொடர்ந்து நிறைய நீங்க வாங்க, உங்களை நாங்க பார்க்கணும், உங்களுடைய பாடல்கள் பாடுங்க. ஓ தேங்க்யூ. பட் வேணும்ட்டே பிரேக் எடுக்கல ப்ரோ. இட்ஸ் நாட் லைக் மணிரத்னம் சார் வந்து நாக் பண்ணிட்டு நகுல் நடி என்ன இல்லை சார், நான் யோசிச்சு சொல்றேன் சார், அப்படியே எல்லாம் இல்லையா. ஓகே ஓகே. அந்த டைம்ல வந்து சரியான ஸ்கிரிப்ட் சமையல அண்ட் எது பண்ணாலும் நல்லா பண்ணணும். இது என்னோட குருநாதர் சங்கரோட சாரோட விஷயம். இது அவர் சொல்லுவார், 10 ஃபிலிம்ஸ் பண்ணா கூட அது நல்ல நச்சுன்னு இருக்கணும், அந்த படம் குவாலிட்டியா இருக்கணும், குவான்டிட்டி முக்கியம். தேங்க்யூ. ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ இஃப் எனிதிங் நல்லா வந்தா தான் பண்ணுவேன், இல்லைன்னா டெஃபினட்டா வேணா பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அடுத்த படங்கள் வந்துட்டு வேற லெவல்ல வரும். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களை பத்தி பேசுவோம். ஏன்னா இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் குழந்தைங்களை பத்தி பேசுவோம். டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் எமோஷனலாக கரெக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க. அண்ட் தேங்க்ஸ், எங்களுடைய சங்கத்துக்கு வந்து எங்கள் கூட இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ வந்து இந்த செக்மெண்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்டர் நக்குல் அவர்களை வந்து நடுவில் குறைச்சி நிறைய விஷயங்கள் பேசினாச்சு. சாரும் இன்னும் சிரிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஓகே, ஸோ வியூவர்ஸ், ஸோ சூப்பரான டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ திருமணம் செஞ்சுக்கிற எல்லாரும் விருப்பத்தோட திருமணம் செஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசணும். நம்ம கூட ஆக்டர் நக்குல் அவரோட கருத்துக்கள் நிறைய எடுத்து வச்சாரு. சங்கத்துல இன்னைக்கு நம்ம பூஜா மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன கேட்டிருக்காங்க? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? ஆஹா, இதை கண்டுபிடிச்சது யாரு? இந்த கேள்வியை நானும் பூஜா வந்தா வேற யாரு? ஏன்னா உங்களை தவிர இப்படி வேற யாருனாலும் கேட்க முடியும். பயங்கர அறிவுபூர்வமா இருக்கு. இந்த கேள்விக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்கா கண்டுபிடிச்சி மாவீரன் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன். அவர் எப்ப கண்டுபிடிச்சாரு? அவர் வந்து போருக்கு போகிறார். போருக்கு போகும்போது அந்த நாடை கண்டுபிடிச்சாரு. ஆஹா, மாவீரன் நெப்போலியன் போர் எடுத்து போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காருன்னு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர். நெப்போலியனா தான் இருக்கும். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? கண்டிப்பாக அந்த கேள்விக்கு எல்லாருமே கொலம்பஸ் தான் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொலம்பஸுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்தவர், அந்த கப்பலை ஓட்டிகிட்டு போன கேப்டனாக தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருப்பாரு, கொலம்பஸ்க்கே இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு, நீங்கள் போய் இறங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருப்பாரு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? ரொம்ப ஈஸியா அமெரிக்கா கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஜாக்சனுங்க. மைக்கேல் ஜாக்சனா? எப்படி சார் நீங்க அப்படி ஸ்டைலா இருக்கீங்கிறதுக்காக மைக்கேல் ஜாக்சன் தான் கண்டுபிடிச்சாரு? எனக்கு அமெரிக்கால அவரோட தான் தெரியும், யாருமே தெரியாது. அமெரிக்கானாலே ஞாபகம் வருது மைக்கேல் ஜாக்சன் தான். அப்ப அவரா தான் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு வந்து. கண்டிப்பா. ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வருத்தப்படாத சங்கத்துல ஒரு பயங்கரமான அழகான ஃபாரினர்ட்ட தான் பேச போறோம். ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? கைலா. கைலா. ஓகே கைலா, ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन. ஹூ டிஸ்கவர்ட் அமெரிக்கா? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? கிறிஸ்டோபர் கொலம்பஸ். வாவ், இவ்வளோ பேர்கிட்ட கேட்டு கரெக்டான பதிலா நச்சுன்னு சூப்பரா வந்து நம்மளுக்காக கைலா வந்து சொல்லியிருக்காங்க. Are you from America? No. You're not from. Where are you from? France. பிரான்ஸ்லேருந்து வந்த இவங்க அமெரிக்காவோட கண்டுபிடிச்சது யாருங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல், யூ ஹேவ் அ நைஸ் பிரெயின், வெரி குட். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்கா வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா. ஆமா. ஷோரா ஷோரா தெரியும். நேத்து கூட புக்ல படிச்சேன்.
ஆஹா, எந்த புக்கு படிச்சீங்கன்னு மட்டும் சொல்றீங்களா? யூடியூப்ல பார்த்துட்டே இருக்கும்போது வந்துச்சு. அப்படியா? வாஸ்கோட காமா தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, சூப்பருங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா அவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர்தாங்க. டவுட் இருக்கு உங்களுக்கு? இவ்வளவு நிச்சயமா சொல்றாங்க. அப்ப அவரா தான் இருப்பாரு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? ஜார்ஜ் புஷ்ங்க. சார், அவர் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் தானே அவரு? இல்ல, அவரோட அப்பா. ஜார்ஜ் புஷோட அப்பா தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டாரா? கரெக்ட். இல்ல, இவர் இவ்வளவு சீரியஸா சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ ஜார்ஜ் புஷோட அப்பா தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காருன்னு தோணும். தேங்க்யூ சார். உங்களுக்கு இல்ல சார், அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். யார் அவரு? ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அமெரிக்கா. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது அமெரிக்கன்காரர். எங்களுக்கு தெரியாதுல்ல. இது தெரியாது. தெரியாம தான் நாங்க இங்க சுத்திட்டு இருக்கோம்ல. அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்டா அப்படிதான் வரும். ஓகே சார், தெரியாம ஏன் தப்பு தான் சார், ஏன் தப்பு தான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது வெள்ளக்காரனா? நான் கூட ஏதோ நம்ம மக்கள் பயங்கரமா ஆன்சர் பண்ணுவாங்கல்ல வந்தா. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்காவை கண்டிப்பா ரியல் எஸ்டேட்காரங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரியல் எஸ்டேட்காரங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்த பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையிலயோ மதுரையில அந்த மாதிரி எல்லா இடத்தையுமே அவங்க பிளாட் போட்டு வித்துட்டாங்க. ஸோ வேற எங்கெல்லாம் இடம் இருக்குன்னு அவங்க தேடி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஓ, வேற எங்க இடம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா அமெரிக்கா போய் அங்கேயே ரியல் எஸ்டேட் பண்றதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு கண்டிப்பா நம்ம சென்னைக்கு ரொம்ப மிக அருகாமைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயும் போய் ஒரு ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. சூப்பருங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? இட் பி அலெக்சாண்டர். அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறது எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றீங்க? திஸ் இஸ் பேசிக் திங், ரைட்? ஓ, பேசிக்கா அவர் என்ன சொன்னா பேசிக் அலெக்சாண்டர் கண்டுபிடிச்சான்னு கூட தெரியலனா நீங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் பையன். எங்க எந்த புக்ல படிச்ச? கூகுள் ஸ்காலர் ரிசர்ச்ல லைக் கிடைச்சது. ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கான். அலெக்சாண்டர் தான் கண்டுபிடிச்சார். உன் கான்ஃபிடன்ஸ்க்காகவே எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட்ஸ் உனக்கு. தேங்க்ஸ். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? கண்டிப்பா என் ஒய்ஃபா தான் இருக்கும். என்னங்க சொல்றீங்க, உங்க ஒய்ஃபா? ஆமா, நான் என்ன பண்ணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறேன். கண்டிப்பா இதே அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சூப்பருங்க. நான் பண்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரிசையில் அமெரிக்கா கூட அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றாரு. சூப்பருங்க, நைஸ் கப்பல். தேங்க்ஸ். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது எனக்கு தெரிஞ்சு வாரணமாயிரம் சூர்யா தான் நினைக்கிறேன். வாரணமாயிரம் சூர்யாவா? ஏன்? அவர் தான் படம் ஃபுல்லாக எப்போ பாரு இதோ இருக்கு இந்தியா, இதோ இருக்கு அமெரிக்கா அப்படின்றாரு. அதான் சொல்கிறேன். ஸோ தோருக்கு அமெரிக்கான்னு படம் ஃபுல்லாக வாரணமாயிரத்தில் அவர் சொன்னனால அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்கிறான்.